நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நன்றி தகப்பனே. அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களை ஒன்று கூடி எங்கே இருவர் உங்களுடைய நாமத்தினால துதிக்கிறாங்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் எடுப்பேன்னு சொல்லுவாங்க. வாக்குதலுக்குபடி இங்கே துதியில் இருப்பதற்காக நன்றி ராஜா. அப்பா இந்த பிரேயர் நடக்கிறதுக்கு தடையா இருக்கிற எல்லா வித சாத்தான்களையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால அவற்றின் தலையை நசுக்கிறேன் ராஜா. அவற்றின் கருவூலத்தை கலைக்கிறேன் தகப்பனே. அப்பா இன்னும் யார் யார் வர முடியாம அவங்களை தடுத்து கொண்டு நின்று சோம்பேறி ஆவி அலட்சியங்கள் ஆவிகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால தெரிகிறேன் ராஜா. அப்பா இந்த இடத்துல உங்களுக்கு தூய ஆவியை நீ நிறைவா ஊற்றுவதற்காக நன்றி ராஜா. அப்பா தாசனம் அழைத்து நீங்க பேசுவதற்காக நன்றி ராஜா. அப்பா உங்களோடு நாங்க பேசுற அந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. அப்பா எங்க வாழ்க்கையை மாற்றுவதற்காக நன்றி ராஜா. அப்பா உங்க தூதர்களை இங்க அந்நியனியாக நீ நிறுத்தி வைத்திருக்கிற மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி ராஜா. அப்பா எங்களை ஒவ்வொருவர் மத்தியில் நீ நடமாடுற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. அப்பா எங்களை புது மனிதராக மாற்றுற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. எங்கள் ஜெபம் அனைத்தும் ஒப்பு கொடுக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை புறக்கணிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை புறக்கணிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், உனக்கு சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கரங்களை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கரங்களை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
எல்லாம் நீங்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நாங்கள் உன்னிடம் நெருங்கி வருவதற்கு எங்களுடைய பாவங்கள் தலையாக இருக்கிறது தகப்பனே. அப்பா, உன்னோடு கூட நாங்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கு எங்கள் பாவங்கள் தடையாக இருக்கின்றது தகப்பனே. அந்த பாவத்திற்காக நாங்கள் இப்போது நாங்கள் கண்களால் செய்த பாவங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. அப்பா, உங்களுடைய விதியத்தை படிக்காமல் கண்களால் படம் பார்ப்பதும், தீய செயல்களை பார்ப்பதும், மற்றுமாக தீய காட்சிகளை பார்ப்பதுமாக போன்ற பாவங்களை செய்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த பாவங்களுக்காக உங்களை மனம் அளிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நேரத்தில் கூட எங்கள் கண்களை எல்லாம் தூய்மையாக்க தகப்பனே. அப்பா, நாங்கள் வாயினால் பாவம் செய்கிறோம் தகப்பனே. அப்பா, வாயினால் தீய வார்த்தைகள் பேசுவதற்கும், தீய சொற்களை சொல்லுவதற்கும் நேரங்களை அதிகமாக செலவழிக்கிறோம் தகப்பனே. கோபப்படுகிற தகப்பனே, அங்காரப்படுகிற தகப்பனே, அகந்தையாக இருக்கிற தகப்பனே. அப்பா, வாயினால பல பாவங்களை செய்து கொண்டிருக்கிற தகப்பனை துதிக்கவும் ஆராதிக்கவும் நேரத்தை ஒதுக்காமல், வாயை பயன்படுத்தாமல், தேவையில்லாத புறமை பேசுதலுக்கு, குறை கூறுதலுக்கும், தீய வார்த்தைகளுக்கும் பயன்படுத்துகின்ற நாளிலிருந்து தூய்மையாக்கி எங்களை திருத்தத்தால் தூய்மைப்படுத்தும்படியாக கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. அப்பா, எங்களுடைய காதுகளினால் நாங்கள் செய்ய பாவங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, காதுகளினால் நாங்கள் நல்ல வார்த்தைகளை கேட்காமல், நல்ல செய்திகளை நாங்கள் தேவையற்ற செய்திகளை காதுகளினால் கேட்டு அதை சிந்தனைக்கு செலுத்தி தேவையில்லாத எண்ணங்களை, கற்பனைகளை செய்து கொண்டு, கற்பனைகளை நினைத்து கொண்டு பாவங்களை மூழ்கி இருக்கும் அத்தனையும் நீரே உங்களுடைய திரு ரத்தத்தை ஊற்றி எங்களை மன்னிக்க முடியாத கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்பா, இயேசப்பா, ராஜா. அப்பா, நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் உண்மை நேசிக்காமல், உண்மை பற்றி சிந்திக்காமல், உலக காரியங்களை பற்றி சிந்தித்து கொண்டு உலக காரியங்களை மூழ்கி கொண்டு வாழ்ந்திருக்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுக்க முடியாத, மத்திய ரத்தத்தை ஊற்ற முடியாமல், எங்களை எல்லாம் முழுமையாக பரிசுத்தப்படுத்த முடியாத ஒப்பு கொடுத்து தெரிவிக்கிற ராஜா. அப்பா, இயேசப்பா, எங்களுடைய கைகளால் நாங்கள் பிறரை அடித்திருக்கிறோம். எங்களுடைய கைகளால் நல்ல செயல்களை செய்யாமல் நாங்கள் எத்தனையோ பிறரை அலட்சியப்படுத்தி இருக்கிறோம் தகப்பனே. கால்களால் நல்ல செயல்களை செய்வதற்கு எடுக்காமல் நாங்கள் எத்தனையோ திருப்பை கால்களால் சோம்பேறித்தனமாக செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல், கடவுளுக்குரிய நேரத்தை எடுக்காமல் சோம்பேறித்தனமாக வாழ்ந்த காலங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. உங்களுடைய திரு ரத்தத்தை ஊற்றுன தகப்பனே, எங்களை முழுமையாக மாற்றி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக புனிதப்படுத்துவதற்காக நன்றி ராஜா. அப்பா, நாங்கள் வேற்று தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தாலும், வேற்று தெய்வங்களை பற்றி வார்த்தைகளை பேசியிருந்தாலும் அந்த பாவங்களுக்கெல்லாம் மத்தியில் சன்னிதானத்தில் மனஸ்தாபப்படுகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் செய்யும் பாவங்கள் அனைத்தையும் நீர் ஒருவரே மன்னிக்கக்கூடிய தெய்வம்ப்பா. அப்பா, நாங்கள் உங்களை வந்த உடனே எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ள தெய்வமாக நீர் இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பன். அப்பா, எங்கள் அனைவரையும் சன்னிதானத்தில் ஒப்படைக்கிறப்பா. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை புனிதப்படுத்தியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. என்னை கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். இயேசையா, 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 இயேசையா.
ஏசையா 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 ஏசையா. அப்பா, குடும்பத்துல சமாதானத்தை ஏற்படுத்தாமல் தேவையில்லாத சத்தங்கள், குழப்பங்கள், கோபங்கள் போன்றவற்றை செய்து குடும்பத்தில் அமைதியில்லாமல் ஆக்கிய நேரங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. நீரே இந்த நேரத்தில் கூட குடும்பத்தில் சமாதான அமைதி கொடுப்பதற்காக உங்கள் தெய்வம் தகப்பன். அப்பா, அனைத்து குடும்பங்களிலும் சண்டை சிற்றரவுகள், தேவையில்லாத எண்ணங்கள், சந்தேகங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், வெறுப்புகள் அத்தனையும் காத்துக்கொண்டிருக்க அத்தனை பாவங்களுக்காகவும் நாங்கள் மனமுத்து நாஸ்தாப்போம். அப்பா, அப்பாவும் ரத்தத்தை ஊற்றி அத்தனை பாவங்களிலிருந்து எங்களை மீட்டு எடுத்து மீண்டும் மீண்டும் அந்த பாவங்களில் நாங்கள் விழாதவாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்லாரிடத்தானே நான் பணியை போல பெண்மையாவே ஜீவமென்மையாவே ஏசையா 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 ஏசையா. பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களையெல்லாம் பரிசுத்த எங்களுக்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி அவனை செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி அவனை செல்கிறார். தோளை கையில் எடுத்து கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன், நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அதிகாரமெல்லாம் என்னை கழித்துக் கொண்டார். அதிகாரமெல்லாம் என்னை கழித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால்
சுகமானே நான் சுகமானே சுகமானே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு நேரங்கள் நடுவிலே என் நேசர் வரப்போகிறார் நேரங்கள் நடுவிலே என் நேசர் வரப்போகிறார் கரமிடித்து அழைத்து செல்வார் கரமிடித்து அழைத்து செல்வார் கண்ணீரெல்லாம் துடைப்பார் இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர் தூயவரே என் துணையாளரே துதிக்க பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்க பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 எத்தன் நலவின நேரங்களில் உயிர்வரை கண்ணீரையா ராஜா எந்தங்களாயி எதற்கும் பயமில்லையே எந்த நலவின நேரங்களில் திருவரை கண்ணீரையா ராஜா எந்தங்களாயி எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 இதன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே இதன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை
புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை துதித்திடுவே ஆராதனை உமக்கே 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 கண்மறையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே கண்மறையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் தோன்று போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் தோன்று போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க தாயும் தகப்பனும் நீங்களானே தாங்கும் சுமைதாங்கி நீங்களானே தாயும் தகப்பனும் நீங்களானே தாங்கும் சுமைதாங்கி நீங்களானே இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் தோன்று போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க அழகெல்லாம் நீங்க தானே எனது ஆசையெல்லாம் நீங்க தானே எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே எனது ஆசையெல்லாம் நீங்க தானே ஏதோ நீங்க இருக்கையில நாங்கள் தோன்று போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க பாதி கொண்ட கூடாரத்தை அழகாது மகளே கொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே உன்னதமான கட்டளையே உறைவிடமாகி கொண்டார் உன்னதமான கட்டளையே உறைவிடமாகி கொண்டார் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார் அல்லேலூயா அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார் நாங்கள் தோன்று போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவோ மனதாது எந்த தீங்கோ தீண்டாது கோட்டைக்குள்ளே
பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாவமாய் சிலுவையில் பலியாய் பாவத்தை வென்று விட்டார். ரத்ன கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரோ இயேசு இருக்கிறார், எனது நங்கூரோ இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவினை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவினை கைவிடல. திருப்பலியாய் நான் கடந்து வந்தேன், திருப்பலிவாரங்கள் எனக்கு தம்பி. திருப்பலியாய் நான் கடந்து வந்தேன், திருப்பலிவாரங்கள் எனக்கு தம்பி. உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். பாடப்பட்டு நின்றேன், அந்நியர் சென்றேன், கலகிற எனக்காக இறங்கி வந்தேன். பாடப்பட்டு நின்றேன், அந்நியர் சென்றேன், கலகிற எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். துணியெடுத்தானோடு வா, முழுமுழுக்கா திரும்பி வருவா. துணியெடுத்தானோடு வா, முழுமுழுக்கா திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிப்போ குளிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிப்போ குளிப்போம். துதியெடுத்தானோடு வா, முழுமுழுக்கா திரும்பி வருவா. துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சம் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சம் பயமில்ல. அவரை வீரனுக்கு நமோட்ட நிச்சயம், அவரை வீரனுக்கு நமோட்ட நிச்சயம். துதியெடுத்தானோடு வா, முழுமுழுக்கா திரும்பி வருவா. பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிப்போ குளிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிப்போ குளிப்போம். நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. நீரே என் நலம்,
நீரே என் நலன், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்று வாழ்கிறேன். நீரே என் புகலிடர், நீரே என் நலன், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. உலகம் என்ற கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன். காக்கும் என்ற கொடிய வாய்க்கும் நான் பயப்படேன். இருளாகும் என்ற கொள்ளை நோய்க்கும் நான் நல்கிறேன். பகல் தாக்கும் என்ற கொடிய வாய்க்கும் நான் பயப்படேன். உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்று வாழ்கிறேன். நீரே என் புகலிடர், நீரே என் நலன், நீரே என் நம்பிக்கை, என் ஆதரவே. உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் வேளையில் பதிலளித்தீர். சொந்த வேளையில் எங்களோடு வந்து தப்புவித்தீர். உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் வேளையில் பதிலளித்தீர். சொந்த வேளையில் எங்களோடு வந்து தப்புவித்தீர். உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்று வாழ்கிறேன். நீரே என் புகலிடர், நீரே என் நலன், நீரே என் நம்பிக்கை, என் ஆதரவே. நீங்களே எங்க புகலிடமா இருக்கிற தேவனா இருக்கிறதுக்காய் கொடான கோடி நன்றி தகப்பனே. இந்த நேரத்துல உங்க புகழ் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்த கிருபைக்காய் கொடான கோடி நன்றி ராஜா. ஆபிரகாமின் தேவனே ஆராதிக்கிறோம் ராஜா. தேவனே ஸ்தோத்திரம் தகப்பனே. யாக்கோபின் தேவனே ஸ்துதிக்கிறோம் ராஜா. யெகோவாவின் தேவனே ஸ்துதிக்கிறோம் தகப்பனே. தேவனே ஸ்தோத்திரம் ராஜா. ஆசீர்வதிக்கிற தேவனே ஸ்தோத்திரம் ராஜா. கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆலோசனை கர்த்தராய் இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் ராஜா. ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு குறைவுமில்லாமல் எங்களை காத்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. வயிற்றிலே எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஒரு மாபெரும் தயவிற்காக ஸ்தோத்திரம் ராஜா. வயிற்றிலிருந்து எங்களை பத்திரமாய் பிரித்து எடுத்தீரே, அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி ராஜா. ஆண்டவரே எங்கள் பெயர்களை எல்லாம் உங்க உள்ளங்கைகளை பொறித்து வைத்திருக்கிறேன் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. சம்பூர்ண ஆசீர்வாதத்தின் அதிபதியா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. கோடான கோடி வானதூதர்களால் புகழப்படத்தக்க தேவனாய் இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. துதிகளில் வாசம் செய்பவரே ஸ்தோத்திரம் ராஜா. துதிகளில் மகிழ்வோரே ஸ்தோத்திரம் ராஜா. துதிகளை அரியணை ஆக்கி வந்து மகிழ்ந்து எங்களை ஆசீர்வதிப்பவரே ஸ்தோத்திரம் ராஜா. தாவீதை உயர்த்தினவரே ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை உயர்த்துகிறவரே ஸ்தோத்திரம் ராஜா. கற்பாறை ஆனவரே ஸ்தோத்திரம் ராஜா. கோட்டை ஆனவரே ஸ்தோத்திரம் ராஜா. செங்கடலை இரண்டாக பிளந்த தேவனே ஸ்தோத்திரம் ராஜா. மதிலை இடித்து போட்ட தேவனே ஸ்தோத்திரம் ராஜா. உங்க தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவரே ஸ்தோத்திரம் ராஜா. லாசரை உயிர்ப்பித்தவரே ஸ்தோத்திரம் ராஜா. 5 அப்பத்தை கொண்ட 5000 பேரை போஷித்தவரே ஸ்தோத்திரம் ராஜா. கடலை அடக்கினவரே ஸ்தோத்திரம் ராஜா. தடைகளை விலக்கி போடுகிறவரே ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. தயவிற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் ராஜா. நீடிய பொறுமை உள்ளவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஆராதனையில் சிறந்தவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தகப்பனாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பான்னு சொல்லி உரிமை கொடுத்தவரே ஸ்தோத்திரம் ராஜா. சொந்த பிள்ளைகளாக நீர் எடுத்துக்கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. தயவிற்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆவே கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நாள் வரை ஒரு குறைவும் இல்லாமல் காத்து வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இஸ்ராயேல் மக்களை ஆசீர்வதித்தது போல இன்று எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறது ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
Hallelujah. 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 துதிக்கான மகிமை அனைத்து இயேசு கிறிஸ்து பஸ்த நாமத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனால நல்ல பிதாவே. வாழ்நாள் முழுவதும் நீ நன்மையாய் நினைத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. இயேசு நமக்கு செய்த அநேக சாட்சிகளை வந்து கிரைஸ்தலாம் கர்த்தரை தேவனுக்கு ஒரு நன்மை குறைபடாதுங்கிற வாக்குத்தத்தப்படி கர்த்தரை தேவ எனக்கு ஒரு நன்மை குறைபடாமல் ஆண்டவர் வச்சிருக்காரு. கர்ப்பத்தின் கனி கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு. எவ்வளவோ ஸ்டார்டிங் இருந்தும் தேவன் அந்த குழந்தையை காப்பாற்றி அண்ணாலை எல்கானாவை நினைவு கூர்ந்தது போல எங்களை நினைவு கூர்ந்து எங்களுக்கு ஒரு சாமியில கொடுத்த தேவனுக்கு கொடாங்க தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. கல்யாணம் வந்த சக்தி நாள் நாளாகும் என் மகள் கல்யாணத்திலிருந்து இந்த மாசமாக இந்த பிறகு நாள்களை தேவன் அதிசயத்துவதற்காக அற்புதங்களை அதிசயங்களை எங்கள் வாழ்நாளில் செய்தார், செய்து கொண்டிருக்கிறார், செய்துவிட்டார். இந்த நல்ல தேவனுக்கு செய்கிறார். ஒரு நல்ல ஒரு மருமகளை மகனாக கொடுத்ததற்காக நல்ல சம்பந்தமாக நல்ல சுத்தத்துவதற்காக ஒரு வாரப்படி நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி அப்பா, எங்களை ஆசீர்வதித்து என்னோட பணிகளை ஆசீர்வதித்து தொண்டையில் ப்ராப்ளம் இருந்தாலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக ஆப்ரேஷன் செய்து அவர்கள் மீண்டுமாக பள்ளிக்கு வர செய்த கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறேன். அதோட நம்மையமான 12வது இறுதி கல்வியாண்டுக்கு இந்நாள் வரை நடத்தி வந்து அழைத்து வந்து அந்த மகனை ஞானத்தாலும் அறிவாலும் தெய்வ பயத்தாலும் ஒழுக்கத்தாலும் ஒழுக்கத்தில் சிறந்த மகனாகவும் இந்நாள் வரை பாதுகாத்து வந்த தேவனுக்கு புராண கொடி நன்றி செலுத்துகிறேன். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். கல்வியாண்டில் வந்து 10ஆம் வகுப்பு வரையும் மெல்ல கற்போர் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பையன் சுத்தமாக ஒன்றுமே சேர்ந்து அவனை அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு தான் வேண்டி அவனை ஒரு ஜப சொல்லிட்டே இருப்பேன். தூய் ஆவியானவரே என்னோட துணையாக இருந்து எல்லா காரியத்தையும் நீங்கள் ஆசைப்படுவீங்க, எனக்கு பதிலாக நீங்கள் எழுதுங்க, இப்படியே சொல்லிகிட்டே இருக்கானே அவர் இருந்து. ஆனாலும் இங்கே சொல்லிகிட்டே இருந்தால் அவர் இப்போ எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகி 216 மார்க் எடுத்து எங்கள் ஸ்கூல் சிந்தம் முடிச்சுட்டு அது மாதிரி தமிழில் நான் தான் பர்சன்டேஜ் கூட எல்லாத்தோடையும் நான் தேவனுக்கு போகிறான்னு கூடி நன்றி. அப்புறம் என் பையன் பெரிய பையன் நல்லா முன்னாடி கொஞ்சம் விட்டு பிரிஞ்சதுக்கு கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தால் இப்போ செட் ஆகி கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பித்து செமஸ்டர் நல்லா மார்க் எடுக்கிறான். அது மாதிரி சின்னவனும் இந்த வருஷம் 10ஆம் வருஷம் அதெல்லாம் நல்லபடியாக இருக்கணும். அப்புறம் என் கணவர் ஃபாரினில் இருக்கும்போது ஃபோன் பண்ணும்போது எடுத்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஆண்டவருக்கு சமாதானம் சொல்லிட்டு வேண்டிகிட்டே இருப்பேன். இப்போ வந்து 3 மாதம் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவர் எங்களை வச்சுருக்காரு. போடாமல் போயிடுச்சு. நன்றி 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 நாள்தோறும் பாடிடுவோம். அதுக்கு வந்து என் தம்பி வந்து 12th படிக்கிறான். அவன் வந்து ஆரம்பத்தில் வந்து எப்படி படித்தானோ அதுக்கு அப்படியே இப்போ மாற்றாக வந்து தேவன் அவனுக்கு வந்து கல்விமான் நாவை கொடுத்துருக்காரு. ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு வர சொன்னால் அவ்வளோ சீக்கிரமாக படிக்கிறான். நான் வந்து அவனுக்காக வேண்டிகிட்டே இருப்பேன். ஆண்டவரே அவனோட ஆற்றல்னால கிடையாது, ஆண்டவரே அவனோட யானத்தினால கிடையாது, ஆனால் உங்கள் யானை அவனுக்காக செயல்படணும் நான் சொல்லி வேண்டிகிட்டே இருப்பேன். தேவன் அவனுக்கு கல்விமானி நாவை கொடுத்ததுக்காக ஆண்டவர் போடாம போய் நினைச்சு. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம்.
நேற்று தினம் என் மகன் கிராஜுவேட்டுக்கு ரொம்ப வயிற்று வலின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு ஃபோன் பண்ணான். சரி நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன்ப்பா அவனுக்கு நல்ல சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ராத்திரி ஒரு ஜாமான் சொல்லி ஒன்று கொடுத்துட்டு சசப்பட்டேன். அந்த வயிற்று வலியெல்லாம் போய் நல்லபடியாக வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அப்புறம் காலம்புற ஃபோன் அடித்து கேட்டேன், நல்லா இருக்குமா, இப்போ எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னான். அதற்காக தேவனுக்கு கொடான கொஞ்சம் நன்றி. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, தந்தீரே நன்றி ஐயா, தந்தீரே நன்றி ஐயா. சொன்னாமட்டேன் எங்கள் ரீனா இங்கேருந்து ஃபீல் போயிருந்துச்சு. அப்போ 3வது குழந்தை வந்து கன்சீவ் ஆகிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டுச்சு. அப்புறம் ஆண்டவர் ஏதோ கொடுக்குறாரு போல கட்சின்னு விட்டு இருந்துச்சு. தம்பி பழைய கம்பெனியில் இருக்கிற இன்சூரன்ஸ் எதுவுமே அப்போ புது கம்பெனிக்கு மாறினோன்னே இன்சூரன்ஸ் எல்லாமே கொடுத்து முந்தா நாள் அழகான ஆண் குழந்தைய சோத்தை பெற்று எடுத்துருக்கு. பிள்ளைங்க தாயும் செய்து நல்லா இருக்காங்க. ஆண்டவர் கூடவே இருந்ததான் நான் உணர்ந்தாச்சு. மறுநாளே எங்களுக்கெல்லாம் வீடியோ காலில் பேசி எல்லாம் பண்ணது. ஆண்டவர் என் கூட இருந்தது உணர்ந்து தச்சு உங்கள் பேர் எல்லாமே எங்கள் தாய் பிடிச்சிச்சு அப்படின்னு தேவன் வந்து அங்கேயே எங்களை வந்து பிள்ளையை ஏந்தி பிடிச்சி பிள்ளைக்காக போடான்னு தாயோடு கருவை கண்டீரையா என் பெயர் சொல்லி அழைத்தீரையா. எனக்கு இந்த இடது காலில் வந்து அடிக்கடி வலி ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அது வீக்கமாக இருக்கிறதுனால அந்த வழியை டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம். ஆனால் அது வந்து தோல் டாக்டர்கிட்ட காமிச்சிருந்தாங்க. ஆனால் யூரின் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே நல்லா இருக்குது, நார்மலாக இருந்துச்சு. பிபி சுகர் எல்லாம் நார்மலாக இருக்குது. ஆனால் என்ன செய்யுது, அந்த பிரதர் கொடுத்த அந்த எண்ணெய் ஒவ்வொரு மாதமும் நான் வாக்குத்த ப்ரேயர் வரும்போது அந்த ப்ரேயர் எண்ணெயை வாங்கி இயேசுவின் ரத்தம் செய்யும் என்று இடது காலையே என்னோட தலையிலே கடை டெய்லி வந்து அனுதினமும் கடைக்கு வரேன். அந்த வீக்கமும் இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாம் பூர்ணமாக குணமாயிடுச்சு. அதே போல் பேரன் கெவின் கோயிலுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு வேண்டுகிறேன். அதே மாதிரி அந்த கத்தாவுக்கு தேர்ச்சி பெற்று அவருடைய இந்த குறைவான மதிப்பு பெற்றாலும் ஆனாலும் அவங்க நல்லா படிக்க ஒரு கொஞ்சம் பொறுப்பாக படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஆண்டவருடைய பெருமையினால நடக்கும். அவர் கொடான நன்றி. தொடர்ந்து அவர் ஆசீர்வாதம் படிக்க முடியாவும் குடும்பத்தில் நல்ல ஒரு சமாதானம் கிடைச்சி அந்த பையன் அழைத்து உள்ள வாழ்க்கை துணை கிடைக்க முடியாமல் ஆண்டவரை கொண்டாடி வருகிறேன். நன்றி 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 அப்பா எங்க வாழ்நாள் அநேக நன்மைகள் செஞ்சிருக்கிறாச்சா, அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. எங்க வாழ்க்கை நன்மைகளால் நிறைவு செய்திருக்கிறாச்சா, அதற்காக உங்களுக்கு நன்றி தரப்படி. அப்பா எங்க வாழ்நாள் அதிசயங்களை அற்புதங்களை செய்து வந்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை குடும்பத்தால் இந்த கருத்துல வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. எங்க வாழ்க்கையில் நீங்க செய்த அனைத்து நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் ஏறெடுத்த சாட்சிகளை இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு ஒப்புக்கொடுக்கும் ஜீவனும் நல்ல பிதாவே. தலைப்புகள் 2:1 தெரிந்து கொள்ளப்பட்டவரும் கைவிடப்பட்டவரும். தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒருத்தர், கைவிடப்பட்டவர் ஒருத்தர். வாசிப்போம். ஆதியாகமம் தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். 3 வாசிப்போம். சில நாட்கள் சென்றன. காயின் நிலத்தில் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீர்களை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையை கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. இப்ப தொடக்கொடல் ஆதி பெற்றோர் பிள்ளைகளுக்கு முதல் காரியம் என்ன கற்றுக்கணும்? ஆண்டவர் என்ன கொடுக்கணும்? காணி. ஸோ காணிக்கை கொடுக்குறது இன்றைக்கு இருக்கிற திருச்சபை சொல்லிச்சு, சபை முப்ப சொன்னாங்க, சாமியார் சொன்னார், ஆயர் சொன்னார், இதெல்லாம் கிடையாது. எப்போ உள்ளது இது? ஆதி காலத்தில் உள்ள ஒரு காரியம். இப்ப ஒரு காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். யாருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்கிறாரு? ஏன் காணிக்கையை காய்கறியை ஏற்றுக்கொள்ளல? 2 பேர் காணிக்கை கொடுத்தாங்க. ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒன்று கைவிடப்பட்டது. ஏன் கைவிடப்பட்டது?
அவன் முதற்களான கனிகள் உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. அப்ப நாம் கொடுக்கிற காணிக்கை என்னதோ, நீ செலுத்தும் காணிக்கைகள் நினைவு கூர்ந்திடுவா. நீ செலுத்தும் காணிக்கைகள் நினைவு கூர்ந்திடுவா. நம்மளுக்கு ஆலயத்துல ₹1 போடுறோமோ ₹2 போடுறோமோ எடுத்து காணிக்கை பண்ணி எடுத்துட்டு வரவங்களுக்கு பாப்பாங்களோ இல்லையே தெரியாது. கண்டிப்பா நம்முடைய மேய்ப்பருக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு. என்ன பண்றாரா? நீ செலுத்தும் காணிக்கைகள் நினைவு ஞாபகம் வச்சிருப்பாங்க. நாம எவ்வளவு காணிக்கை போடுறோம், எவ்வளவு போடுறோம், வருமானத்துக்கு போதில் எத்தனை போடுறோம், அன்றைக்கு பர்சனல் இருக்கிறது எவ்வளவு எடுத்து போறோம், இதெல்லாம் ஒரு கணக்கு பார்க்கின்ற தேவனாக ஏன் ஆதி ஆரம்பத்தில் அதை கற்றுக் கொடுத்துட்டார். இப்ப யார் கைவிடப்பட்டது? யார் எடுத்துக்கொள்ளப்பட்டது? நாம எந்த நிலையில் இருக்கோம்? நிறைய பேர் காத்துப்பாங்க. நிறைய பேர் உதாரணம் சொல்லுவோம். ஏன்னா அது வார்த்தைக்கு எபிரேயர் 11:3-4 வார்த்தைங்க. எதனால் அந்த காரியம் இருந்தது? எபிரேயர் 11:3-4. கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்று காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலே புரிந்து கொள்கிறோம். நம்பிக்கையாலே என்ன பண்ணினோம்? புரிந்து கொள்கிறோம். நம்பிக்கையால் தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலி. நம்பிக்கையால் தான் ஆபேலுடைய பலி யாருடைய மேல இருந்துச்சு? நாம் காணிக்கை ஆண்டவருக்கு உகந்ததா கொடுக்கிறோம். என்ன அர்த்தம்? நம்பிக்கை இல்லாம கடை முடிப்பிற விசுவாசம் வார்த்தை. விசுவாசத்தினாலே இப்ப நாம் செலுத்துற காணிக்கையில் மேன்மையான இருக்கா இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லைன்னா கைவிடப்படும். தொடக்கத்திலே இருக்கு. அடுத்து 2வது ஒருத்தர் பார்ப்போம். இது எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் வருகின்ற காரியம். ஆபிரகாம் ஆதியாகமம் 13:10 தொடக்கநூல் 13:10. லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் சுற்றுப்பகுதியை கண்டார். சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலவும் எகிப்து நாட்டை போலவும் இருந்தது. இப்ப ஆபிரகாமும் லோத்தும் அங்கிருந்து கிளம்பி வராங்க. நீங்க ஊர் தேசத்துல கிளம்பி வராங்க. கானான் வந்து தங்கிட்டாங்க. திருப்பி ஆபிரகாமோட லோத்து வராரு. ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதத்தை லோத்து பெற்றிருக்கணுமா இல்லையா? பெற்றிருக்கணும். மேய்ப்பர்களுடைய சண்டை வரும். ஒன்று லோத்து சமாதானம் பண்ணி இப்படி இருப்போன்னு இருக்கணும். ஆபிரகாம் சொன்னார், நீ அந்த பக்கம் வர, இந்த பக்கம் வர, அப்படி போன இப்படி வராங்க. இவர் என்ன பண்றாரு? எது நல்லா பலமா இருக்கும், எது பலமா இருக்கும், எகிப்தை போல் இருக்கிறது, எது சோதோம் கபரா, அதெல்லாம் சரிதான். அங்க உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க பார்த்தாரா? சரி, இவர் போயிட்டார். போன என்ன பண்ணுவோம்? மக்கள் சரியில்லைங்க, திரும்பி வந்துருக்கணும் இல்லையா? திரும்பி வந்தாரா? ஏன் வரல? செல்வத்தின் மேல் ஆசை. அதனால எங்க திரும்பி வந்தா ஆபிரகாமோட இருந்தா அவர் திரும்பி வரதமாக தூதர்கள் ஆபிரகாம் பிரேயர் பண்ணி தூதர் கொடுத்து வெளியே கொண்டாந்து பண்றாங்க. வெளியே வந்தாங்கன்னா தானா? முன்னாலே ஒழுங்கா வந்திருந்தா ஆபிரகாம் வந்திருக்கலாம்ல. இந்த மாதிரி பிரச்சனைப்பா ஒருத்தர் வந்துட்டு வந்திருக்கலாம்ல. அங்கேயும் வர தூதரோட பிடிச்சி இருக்கிறாங்க. அவன் மனைவி என்ன பண்ணா? திரும்பி செல்வத்தையே பார்த்தான். ஆபிரகாம் லோத்து பார்த்தது மாதிரி அவளும் பார்த்தான். கடைசியா 2 பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? தகப்பனோடு உறவு கொண்டு அம்மோன் புத்திரரையும் மோவான் புத்திரரையும் 10 தலைவர்களுக்கு ஆண்டவர்களுக்கு சாபம் கொடுத்து. ஸோ இன்றைக்கு நாம் ஆபிரகாம் போல இருக்கிறோமா? லூத்தை போல இருக்கிறோம். நீங்க தான் முடிவு. ஒருவன் கைவிடப்பட்டால் ஒருவன் என்ன பண்ணா 2 பேருக்கும் ஒரே வாய்ப்பு கிடைக்கும். ஊர்ல இருந்து புறப்பட்டாங்க, காரணங்களுக்கு வந்தாங்க, திருப்பி காணாம வந்தாங்க, ஒரு பிரச்சனை வந்தது. சரி, போனது போனார். அவங்க மக்கள் திரும்பி வந்திருக்கலாம், இல்லை வேற இடத்தை நோக்கி போயிருக்கலாம். எல்லாத்தையும் இழந்து என்ன பண்ண கிடையா? சாபத்தை பெற்றுக் கொண்டவரால் இன்னைக்கு நாம் எப்படி ஆண்டுடைய திட்டத்திற்கு பார்க்கிறோமா? நம்முடைய கண்களின் இச்சைக்காக எல்லாத்தையும் அது நல்லது, இது நல்லது, இது நல்லது பார்க்கிறோமா? அல்லது ஆண்டுடைய சித்தம் இது என்று தெரிந்து அதை செய்வதற்கு நாம் தயாராக 2வது ஆளை பார்த்தோம். இப்ப இங்கே ஆபிரகாம் யார் மேல் விசுவாசம் வச்சிருந்தாரு? லோத்து வச்சிருந்தாரா? அப்ப என்ன பண்ணிடுவாரு? ஆண்டுகிட்ட எங்க பொருள் கேட்டாரு. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. 2வது ஆட்களை பார்க்கணும். 3வதாக நாம் பார்க்கிறோம் ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14-14 வார்த்தை.
அதற்கு ரூத்து, ஆ. உம்மோடு வராமல் உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி ஆ, என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். ஆ. நீர் செல்லும் இடத்திற்கே நீ நானும் செல்லும் வருவேன். இடத்துக்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உமது இல்லவே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய இனமே வெளியிடும், உம்முடைய தெய்வமே எனக்கு உம்முடைய தெய்வம். தெய்வமே எனக்கு. தெய்வம். சோ ஓர்பாளுக்கும் ரூத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. யார் ஓர்பாளு? 2 பேரும் மருமகள், 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கும். 5வது பாத்தீங்கன்னா அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனை விலக்கு தனித்தவளானாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திற்கு திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டார். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து உங்களுடைய ஜனத்தண்டையே உடனே வருவோம் கூட வருவோம் என்றார்கள். 2 பேரும் சொன்னாங்க இல்லையா? நம்ம 2 பேரும் வந்திருக்கணும்ல. ஏன் ஓர்பாள் விட்டு போனா? அவ பேர் அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா ரூத்தின் பேர் எங்க வரைக்கும் வருது? பாட்டியாக வர வரைக்கும் வருது. புதிய ஏற்பாட்டில் ரூத்தின் பேர் எங்க வருது? அப்ப 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா ரூத்த யார் வேணும்னா உன் தெய்வம் தான் என் தெய்வம். அது முதல்ல அந்த விசுவாசம், அடிப்படை விசுவாசம் நமக்குள்ள சார்ந்தது. எப்படி ஆபேல் அந்த விசுவாசத்தோட காணிக்கை கொடுத்தாரோ, எப்படி ஆபிரகாம் அந்த விசுவாசத்தோட வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, எப்படி ரூத் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தனாலே அவளுக்கு ஒரு மாபெரும் வாழ்க்கையில் ஒரு பெரிய வாழ்க்கையும் கிடைச்சது. அதே நேரத்தில் சரித்திரத்தில் இடம்பட்டால் ஆண்டுடைய பிறப்பிலும் அவள் இடம்பட்டவளாக இருந்தார். இன்னைக்கு நாம் ஒன்றில் எதை தேர்ந்து கொள்ள போகிறோம்? ரூத் மாதிரி இருக்க போகிறோமா அல்லது ஓர்பாள் போகிறோம்? 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கும். 3 அடுத்ததாக வந்து பார்ப்போம். ஒரு பரிசையில ஒரு ஆயக்காரன் ஒரு கோயிலுக்கு பிரேயர் பண்ண போனாங்களா? ஒரே கோயில், ஒரே தேவன், கரெக்டா? 2 பேருக்கு நேரம் கொடுக்கப்பட்டது. ஒருத்தர் முன்னால் நிற்கிறான், ஒருத்தர் பின்னால் நிற்கிறான். முன்னால் நின்று பரிசையில் என்ன சொன்னான்? நான் வாரம் கோயிலுக்கு வரேன், தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், இந்த பரிசையை மாதிரி நான் இல்லை சொல்லி ஜெபம். 2 பேருக்கும் ஜெபிக்க நேரம் கொடுத்தது. ஒரே தேவன் தான், ஒரே ஆலயம் தான், ஒரே இடம் தான். பின்னாருக்கு அவன் என்ன சொன்னான்? பாவி என்று தன் இடம்னா யாருக்கு ஜெபம் கேட்கப்பட்டது? இப்ப நம்முடைய புகழை சொல்வதற்காக நான் ஆலயத்துக்கு போறது, நம்முடைய மகிமையும் மாட்சியை எடுத்து சொல்றதுக்காக கோயிலுக்கு போறோம். எதுக்காக போற கோயில்? என் வாழ்வை மாற்றுவேன். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை கொடுத்தார். அதுலேயே நம்முடைய ஆலயத்தில் ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த ஜபங்கள் நடக்கிறப்ப 40 பேர் 50 பேர் தான் இருக்காங்க. முடிகிறப்ப 300 பேர் 400 பேர் இருக்காங்க. அப்போ பாவ மன்னிப்பே இல்லாமல் எப்படி பரிசுத்தாராதனை கலந்து கொள்ள முடியும்? எப்படி வார்த்தை எப்படி உள்ள போகும்? உள்ள போகாது. வார்த்தை உள்ள போக ஆண்டவர் வார்த்தை உள்ள போகாது. அப்புறம் எப்படி நற்கருணை பெற முடியாது? எப்படி அது பதில் கொடுக்கும்? உங்களுக்கு உள்ள வந்தது இங்கே பரிசை 2 பேர் போன பரிசையன் தான் ஊர்ல பெரிய ஆள். ஆயக்காரெல்லாம் பெரிய ஆள் கிடையாது. பரிசையன் தான் இந்த சர்ச்சில் பெரிய ஆள். அவனுடைய ஜெபம்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. யாருடைய ஜெபம் ஏற்கப்பட்டது? இன்னைக்கு நாம் எல்லாம் கோயிலுக்கு போகிறோம். நான் முன்னால் நிற்கிறேன், பின்னால் நிற்கிறேன், பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் தேவன் முன்னால் நான் எங்கே நிற்கிறேன்? 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நீங்களும் நானும் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தான் முடிவு. அது கை தூக்கு சொல்லு பதில் சொல்ல யாரையும் கேட்கறதுதான். எல்லாத்தையும் 2இல் 1 நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா கைவிடப்பட்டவர் நீங்கள் தான் முடிவு செய்யும். அடுத்ததாக ஒரு வார்த்தை பார்ப்போம். இளைய குமாரன் ஊதாரி மைந்தர், மூத்த குமார் 2 பேர் இருக்கார். இளையவன் என்ன பண்ணான்? சொத்தெல்லாம் கேட்டு வாங்கிட்டு கண்ணுக்கு தெரிஞ்சது பெண்களோட சுத்தினான், ஃப்ரெண்ட்ஸோட சுத்தினான், சொத்தெல்லாம் அழிச்சான், பண்டிகளோட சாப்பிட்டான், மனம் திரும்பி அப்பாட்டான். மூத்தவன் எங்க இருந்தான்? அப்பா வீட்டில் இருந்தான். யார் கூட இல்ல? ஆனா சிறியவன் அப்பா விட்டு பிரிந்து போனான். யார் வந்துட்டான்? 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கும். ஒருத்தன் தப்பு பண்ண, ஒருத்தர் தப்பு பண்ண. தப்பு பண்ணாதவன் கடைசி என்ன போயிட்டான்? வேண்டாததான் போயிட்டான்.
தப்பு பண்ணவன் எப்படியாச்சு? அப்ப மனம் திரும்பி இப்ப நாம் அந்த மனம் திரும்புவதற்குள் நாம் இருக்கிறோம். 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். மனம் திரும்பி ஆண்டவருக்குள் வருவராக இருக்கிறோம். ஆண்டவருக்குள் இருக்கிறோம் சொல்லிட்டு மனம் திரும்பாதவராக நாம இருக்கிறோம். 2இல் 1. யார் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒருத்தன் கைவிடப்பட்டவன். அப்பா சொன்னார், என்ன சொன்னாரு? கைக்கு போதல் பொது சட்டை நிதியடி போட்டு விருந்து கொண்டாடுவது போய் ஏன்னா இறந்து போயிருந்தான். அந்த ஊர்ல பழக்கண்ணா இது மாதிரி ஒருத்தர் விட்டு போயிட்டா ஊர் ஜனங்களை கூட்டிச்சு பேசுவாங்க. இனிமே அவன் வரமாட்டான்னு சொல்லிட்டா அவனுக்கு கருமாதி வச்சுருவாங்க. அதான் சொல்றான், அவன் இறந்து போயிருந்தான், இப்படி என்ன பண்ணிட்டான்? உயிர்த்து வந்து விட்டான். நான் பாப்பா சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியில் கூட அவனால் அண்ணனால முடியல. என்னுடைய மனநிலை இன்னைக்கு எப்படி இருக்கு? என் குடும்பத்திலோ என் சொந்தத்திலோ இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என் மனநிலை எப்படி இருக்கு? அந்த அப்பாவை போல இருக்குதா, இந்த இளைய குமாரோ நான் இருக்கிறேன், மூத்த குமாரமா நான் இருக்கிறேன்? சிந்தித்து நீங்கள் முடிவு யாரை ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்குறார். அடுத்ததாக மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஆண்டவர் அடிக்கடி வர. எத்தனை பேர் இருந்தாங்க அந்த வீட்டில்? 3 பேர் தான். 3 பேரை தேடி ஆண்டவர் என்ன ஒரு மலை மேலே ஏறிட்டு கீழே வர்றப்ப பெத்தானியா கிராமம். அதில் முதல் வீடு யார் வீடு? மார்த்தாள். அதனால் அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு திருப்பி ஊருக்கு உள்ள வருவார். ஆனால் மலை மேல் ப்ரேயர் பண்ண போகிறப்பெல்லாம் அவர் வீட்டுக்கு வந்து போகிறப்பையும் தங்கிட்டு போவார், வர்றப்பையும் தங்கிட்டு போவார். தங்கிட்டு போகிற ஒரு நாள் மார்த்தாள் மரியாதை இருக்காங்க. ஆண்டவர் உட்காந்து என்ன பண்ணுறாங்க? பேசுற. யார் உட்காந்து கேட்டது? மார்த்தாள் வந்து கேட்குறார், ஆண்டவரே அவங்களுக்காக சோறு வைக்கிறேன், கோழிக்கறி வைக்கிறேன், ஆட்டுக்கறி வைக்கிறேன், எல்லாம் வைக்கிறேன். நான் மட்டும் சும்மா கதை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. ஆண்டவர் சொன்னாரு, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, நல்ல 2 பேருக்கும் வாய்ப்பை கொடுத்தார். உலகத்தின் பிரகாரமாக ஒருத்தருக்கு சேவை செய்வது தப்புன்னு நான் சொன்னார். சாப்பாடு கொடுக்குறது, தண்ணி கொடுக்குறது தப்புன்னு சொன்னேன். அதை விட மதிப்பு மிக்கது எது? இதை இன்னைக்கு நாம் பல பேர் பார்த்து என்னோட ஆண்டு தெளிவா சொல்லுதம்மா, மாத்தாளே மாத்தாளே அநேக காரியங்களை கோலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே ஒன்று. அது என்னது? அது யார் பெற்றுக்கொண்டது? அவளை விடுத்து என்ன பண்ணாது? எடுக்கப்பட மாட்டார். அப்ப நாம் மார்த்தாளா மரியா? நீங்கள் முடிவு பண்ணி. நான் யாரையும் கை தூக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆமைன்னு சொல்ல மாட்டேன். நான் ஒவ்வொரு கேரக்டராக சொல்லிட்டு வரேன். எந்த கேரக்டர் நமக்கு செட் ஆகுது நீங்க பாருங்க. அடுத்ததாக இன்னொரு வாய்ப்பு. சிலுவையிலே 2 கல்வர்கள் தொங்குறாங்க. 2 பேரும் சிலுவையில் அடிச்சிருக்காங்க. 2 பேரும் கல்வர்கள் தான். 2 பேரும் சாக போற ஒரு நேரம். நடுவில் யார் இருக்கா? இயேசுவை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவன் என்ன கேட்டான்? சிலுவையில் இறங்கி வா, அந்த என்னை நீ என்ன பண்ணிக்கல, நான் திருப்பி போய் உலகக்குள்ள கற்பழிப்பு எல்லாம் பண்ணணும். அவன் என்ன கேட்டான்? பண்ணிட்டோம், அதுக்கேற்ற தண்டனை கொடுத்துருக்கோம், இது குற்றமற்றவர் அப்படின்னு ஆண்டவரே அரசுரிமையோடு வரும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்கள்கிட்ட வேண்டாம், ஆண்டவருக்கு சாக போற 2 பேர்கிட்ட கேட்கிறேன், என்ன வேணும்? என்ன சொல்லுவாங்க? உயிர் கேட்க. அப்படி யாரு நிஜமா? யாரு நிஜமா? கிட்டக்கல். இல்லைன்னா என்ன கேட்பாங்க? அது அவன் கேட்டது. இன்னைக்கு நாம் என்ன கேட்போம்? கேட்பறதுல என்ன கேட்போம்? என்ன கேட்போம்? அது மாதிரி நம்மளுக்கு சூழ்நிலை என்ன கேட்பான்னு அவங்க பக்கத்துல உயிர் பிச்சை கூட தான் முதல்ல கேட்போம். அதை யார் கேட்டது? அப்ப நம்முடைய ஜபங்கள் எப்படி ஆண்டவருக்கு பார்க்க தரிசனம் கிடைக்குது. இன்னைக்கு இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு தரிசனம் கிடைக்குது. கேட்பீங்க ஆண்டவர்கிட்ட? என்ன கேட்பீங்க? நல்ல கல்வி மாதிரி அரசியல் வரும் பொழுது என்ன நினைவு கேட்பீங்களா? சிகிச்சை பெண் மற்ற அது தேவை, இது தேவை, நிலை வேணும், வீடு வேணும், பணம் வேணும், இப்போ நகை வேணும், சொத்து வேணும், எல்லாம் கேட்கும். ஆனா எதை கேட்க மாட்டோம்? அப்ப நிறைய கேரக்டர் வரிசையா பார்த்துக்கணும்.
எந்த கேரக்டரில் நாம் மிஸ் ஆகிறோம் என்பதை பார்ப்போம். அடுத்தவங்க பார்ப்போம். பேர் வீடு கட்டுறாரு. ஒருத்தன் கல்லின் மேல் வீடு கட்டுறான், இன்னொருத்தர் எது மேல் கட்டுறான்? கல் மேல் மணல் மேல் வீடு கட்டு. பெருவெள்ளம் வந்தது, என்னாச்சு? இப்போ உங்க விசுவாசம் எது மேல இருக்கு? மணல் மேல கட்டிருக்கீங்களா, கல்லு மேல கட்டிருக்கீங்களா? மணல் மேல கட்டுறவங்க யாருன்னு சொன்னா, தேவைன்னா கோயிலுக்கு வருவாங்க, தேவைன்னா எவ்வளவு தூரம் நாள் நடந்து போவாங்க, எந்த கோயிலுக்குனாலும் போக எவ்வளவு நாள் சொல்ல முடியும். தேவை முடிஞ்சிச்சுன்னா எங்கேயுமே ஆண்டவரையும் தேட மாட்டாங்க, கோயில்களையும் தேட மாட்டாங்க, ஊழியர்களையும் தேட மாட்டாங்க. நீங்க எப்படி இருக்கிறீர்கள் என்று முடிவு. உங்கள் விசுவாசம் பாறை மேல் கட்டப்பட்டதா, கல்லில் மேல் கட்டப்பட்டதா, மண்ணில் மேல் கட்டப்பட்டதா? மண்ணில் மேல் கட்டப்பட்டதுனாலும் ஒரு பிரச்சனை வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம், டோட்டலா குறைத்தை விசுவாசமே இல்லாமல் நிறுவனம். இப்படித்தான் இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் ஆயிடும். ஆண்டோடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்பியே ஒரு வாழ்க்கை நடத்துறப்ப அது நடக்காத போது அவர்கள் சோர்ந்து போயிடுறாங்க, புற இனத்து தெய்வங்களை நாடி அப்படியே போயிடுறாங்க. இப்போ முதல் கேட்டகரியா மக்களை பார்த்தோம். இரண்டாவது கேட்டகரியான மக்கள், அதாவது மனம் திரும்பினா ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும், மனம் திரும்புதல் இல்லாமல் இருக்கும். ஈஸ்மவேல் ஈசாக்கு, ஈசாக்குக்கு விருத்த சேவை செய்து திரு விழா கொண்டாடுறாங்க. அப்ப யார ஆக்கார் சாரால் பார்த்துட்டு ஈஸ்மவேல் யாரை பரிகாசம் பண்ணுகிறான்? அதனால அவர் கோவப்பட்டு என்ன பண்ணா, இவன் கூட இருக்கக்கூடாது, அவனை வெளியே விரட்டு. அவன் என்ன செஞ்சிருக்கான்? ஆக்கார் என்ன பண்ணிருக்கணும்? இஸ்மவேல் சொல்லி இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, கண்டிச்சிருக்கணும்ல. கண்டிச்சிருந்தா அப்படியே பேர் பண்ணாவா? அப்ப மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. யாருக்கு? சரி, இன்னொரு சான்ஸ் கொடுப்போம், அப்புறம் அப்படியே திருப்பி பண்ணானா நாங்கள் போயிடுறோம். இந்த திருப்பி பண்ணாமல் போட்டு இஸ்மவேலுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அவன் சின்ன பையன் கிடையாது, 14 வயசு பையன் தான், சின்ன பையன் கிடையாது, ஒரு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாம் என்ன செய்வதில்லை, மனம் திரும்புவது இந்த ரெண்டில் ஒன்றில் யாராக நாம் இருக்கோம். ஆண்டோட ஆசீர்வாதம் பண்ணி ஈசாக்கு நினைக்கிறோம். ஆனால் என்னது அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்க நமக்கு? இஸ்மவேல் மாதிரி இருந்தால் அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்க. அடுத்ததாக நாம் யோசேப்பு சிறையில் இருக்கிறப்ப கனவு, ஒரு பானபாத்திரக்காரர் ஒருத்தன் அப்பா சொல்லுவார், ராஜா யாரோ ஒருத்தர் எங்களை கொள்றதுக்காக தீர்ப்பு பண்ணாங்க, 2 பேரையும் ஜெயிலில் வச்சுட்டாங்க. இப்போ யோசேப்பு கனவு வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறாங்க? கனவு, நீ 3 நாளில் ராஜாவுக்கு பானபாத்திரம் திருப்பி கொடுக்கணும், அந்த 3 நாளில் தூக்கு போட்டுரும். இப்போ இவனுக்கு தெரியும் என்ன தெரியுது, தப்பு பண்ணது அவன் தான் தெரிஞ்சிச்சு. அதனால தானே தூக்கு போட போகிறான். காக்கா இருக்கிறதும் சரீரத்தை சாப்பிட்டு சொல்கிறான். சொன்ன பிறகு என்ன பண்ணிருக்கணும்? மன்னிப்பு கேட்கணும். ராஜாட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்ல. கேட்டிருந்தா ராஜா அவனை மன்னிச்சிருப்பார்ல, வாய்ப்பு கிடைச்சது இல்லை, அவன் பயன்படுத்து. இன்னைக்கு நாம் இன்னைக்கு நல்லா இருக்கும், எவ்வளோ பாவங்கள் செய்யும். ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு அறிக்கையிட்டு படுக்க பிறகு பரிசுத்தமான படுக்க, ஒரு குடும்ப ஜெபம் சொல்லணும், குடும்ப இது இருக்கணும், அது ஒரு பாவ மன்னிப்பு இருக்கணும், தனிப்பட்ட பிறகு ஒரு பாவ மன்னிப்பு செய்து ஆண்டவருக்கு ஒப்புரவு கொடுக்கணும். எப்போ நம்ம உயிர் பிரியும், எப்போ நம்ம பருவத்துக்கு போகலாம் நமக்கு தெரியாது எதுவுமே. அப்படிப்பட்ட நேரத்தில் நாளைக்கு பார்த்துலாம் நாளைக்கு பார்த்துலாம் இதில் 3 நாள் டைம் இருந்தது. எனக்கு 3 நாள் டைம் இருந்தது. என்ன பண்ணலாம? மனம் திரும்பி பயன்படுத்து. மனம் திரும்பி இருந்தால் ஒரு ராஜா சரி அவனே தப்ப ஒத்துக்கிட்டான், போடா வேலை மட்டும் கிடையாது, வெளியே போட்டு சொல்லி தோற்று உயிரை கொடுத்துருப்பான். அதுவும் இல்லாமல் இருந்து போனான். இன்னைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கோம், நாம் எந்த நிலையில் இருக்கிறது யோசித்துப்பார். அதாவது மனம் திரும்ப வாய்ப்பு கிடைத்தும் அவர் என்ன பண்ணலாத பயன்படுத்தாதவர்களாக இருந்தார். கடைசியாக 3வது கேட்டகரி. இதிலே எடுத்துக்கொள்ளப்பட்டவரும் நல்லவர், விடப்பட்டவரும் நல்லவர். எலியா தொழில் ஏறி மேலே போறார், கீழே யார் நிற்கிறார்? விடப்பட்டது யாரு? எலிசா. 2 பேரும் நல்லவர். அப்ப எலியாவின் ஊழியத்தை யார் எடுத்து செய்யறது? நீங்க அந்த மாதிரி இருக்கீங்களா? அந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா? நீங்க யோசிச்சுப்பார். ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டவர், ஒருத்தர் கைவிடப்பட்டவர். என்ன மனம் திரும்பாத ஆட்கள் இருந்தாங்க, வாய்ப்பை பயன்படுத்தாதவர்கள் இருந்தாங்க. இங்க வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு பெரிய தீர்க்க தெரிஞ்சாக யார் இருந்தது? எலிசா. அது மாதிரி நாம் இருக்கிறோம். கடைசியாக ஆண்டோட வருகை சமீபத்தில் இருக்கிறது. ஆண்டு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆண்டோட வார்த்தை மைக்கேல் 24 பூமி அதிர்ச்சிகளையும் கடல் அலை கொந்தளிப்பையும் காண்பீர்கள். இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம்.
யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் 1917 நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கிற தொடர்ச்சியாக. இதெல்லாம் ஆண்டு வருகைக்கு சமீபமாக இருக்கிற காரியம். ஆண்டுடைய வருகை கேட்கும்போது 2 பேர் வழியில் இருப்பார். ஒருவர் எடுத்துக்கொள்வார், ஒருவர் நீங்க விடப்படுவார். எங்க இருக்க போறீங்க? இப்ப விடப்பட்டவங்க என்ன சொன்னப்ப விடப்பட்ட என்ன பண்ணப்ப மனம் திரும்புவார். இதுக்குதான் சொல்லிட்டு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இல்லாத 2இல் 1 அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ரகசியங்களை போயிட்டாங்க. நீங்க இருக்கிறது உபத்திரவ காலம். விடப்பட்டால் என்ன காலம்? உபத்திரவ காலம். என்ன உபத்திரவ காலம்? அடுத்தது மகா உபத்திரவ காலம். அப்புறம் ஆண்டுடைய பகிரங்க வருகை. அது வரைக்கும் உபத்திரவ காலம்னா மதத்தின் பேரால், மொழியின் பேரால், இனத்தின் பேரால் எல்லாத்திலையும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். அது ஒன்றும் தேவை கிடையாது. இப்போ இந்த சமயம் பார்த்துருக்கு, எவனோ தண்டை போட்டுட்டாங்க. இங்கே விலைவாசியில் என்ன போச்சு? சரி, ஏற்கனவே இப்போ இறக்க மாட்டான் எவனுக்கு. இன்னைக்கு சண்டை நடிச்சங்க எவனோ இறக்க போகிறேன். யாருக்கு பாதிப்பு நமக்கு தான் மாவரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். இது யாருப்ப? எந்த வருகை இது? ரகசிய வருகை. அப்ப நாம் எடுத்துக்கொள்ளப்பட போறோமா? கைவிடப்பட. கைவிடப்பட்டால் என்ன பண்றது? திருப்பி கைவிடப்பட்ட எத்தனை பேரை பார்த்தோம். நாம் மனம் திரும்பி அந்த பக்கம் வர்றப்ப கண்டிப்பா நம்மும் ஆண்டவர் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும். அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இத்தனை பேர் கொடுத்தது யாருமே பயன்படுத்தவே இல்லை. வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. 2இல் 1 வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதை யார் என்ன பயன்படுத்தவே? எலிசாவை தவிர வேறு யார் என்ன நினைத்து பயன்படுத்தவே இல்லை. அடுத்ததாக 2 பேர் ஒரே படுக்கையில் இருப்பார்கள். அப்படிதான் கணவன் மனைவியாக ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்ப நம்ம குடும்பத்திலே அப்படிதான் இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், வேலை செய்யற ஒருத்தன் மாவரைக்கிறது ஒரு வேலை செய்யற ஆளுங்க வீட்டில் குடும்பத்திலையும் ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு ஆள் இருந்தால் நாம் எதிரில் இருக்க போகிறோம் என்பதை அறிந்து கொள்ளும். அதில் விடப்பட்டால் நாம் என்ன பண்ணணும்? மனம் திரும்பி. இல்லை விடப்பட்டால் எலிசாவை போல ஒரு ஊழியத்தை என்ன பண்ணணும்? செய்ய. இன்னைக்கு பல காரியங்களை நாம் பார்த்தோம். நிறைய பேர்களை நாம் பார்த்தோம். நிறைய பேர்களை பார்த்துருக்கோம்னா நம்ம எந்த கேட்டகரியில் வச்சுக்கொண்டு ஒன்று சொன்ன நோட் பண்ணி பாருங்க. 1 காயின் ஆபில், 2வது ஆபிரகாம் லோத்து, 3வதாக ரூத்து, 4வதாக பரிசேயர் ஆயக்காரர், 5வதாக 2 குமாரர்கள், 6வதாக மார்த்தாள் மரியாள், 7வதாக 2 கல்வர்கள், 8வதாக கல்லின் மேல் கட்டியவரும் மண்ணின் மேல் கட்டியவரும். 2வது கேட்டகரி நாம் பார்த்தோம். இஸ்மவேல் ஈசாக்கு ஏச யாக்கோபு சொல்லல பரவாயில்ல. அடுத்தது பானப்பாத்திரக்காரனும் அப்பம் சுடுவோனும் பார்த்தோம். 3வது கேட்டகரியில் எலியாவும் எலிசாவையும் பார்த்தோம். கடைசியாக படுக்கையில் இருப்பவர்கள், வயலில் வேலை செய்வர்கள், மாவரைப்பவர்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். நான் மீண்டும் எங்கள் தியானித்து எந்த கேட்டகரியில் நான் ஃபிட்டாகும். நாம் எடுத்துக்கொள்ளப்படுற நிலையில் இருக்கிறோமா? கைவிடப்படுற நிலையில் இருக்கிறோம். கைவிடப்படுற நிலையில் தான் எலிசாவை போல இருக்கிறோமா? இல்லை மீண்டும் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சிந்தித்து ஆண்டவர் வருகின் போது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் தயாராக இருப்போம். பேசலாம். என்றும் மாறாத எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரிலும் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை இந்த சத்தியத்தின் விளையாட இதை வெளிப்படுத்தினீரே, அதற்காக மக்கள் நன்றி சொல்ல மாட்டோம். நன்றி இசப்பா. எப்படிப்பா மக்கள் நன்றி சொல்லுவோம்? நீர் எங்கள் மேல் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீரே, நாங்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டு விடக்கூடாது அப்பா. எவ்வளவு வாய்ப்புகள் கிடைக்கிறது. காயின் ஆபேல் பார்த்தோமே, காயின் மனம் வந்து ஆண்டவர் காணிக்கை செலுத்தவில்லை. ஆபேலுக்கு மனம் ஓர்த்து கொடுத்தார். நாம் எதை கொடுத்தாலும் மனம் ஓர்த்து கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் விரும்புகிறாரே. உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். வருத்தத்தோடல்ல, கட்டாயத்தாலல்ல, வருத்தத்தோடல்ல, கட்டாயத்தாலல்ல, இருப்பதை விருப்பமுடன் கொடுத்திடுவோம். விதை விதைப்போம், அறுவடை செய்வோம். காணிக்கை கொடுப்பதை கூட ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறாரே. இதே புதிய ஏற்பாட்டில் இயேசு ஆலயத்தில் உட்கார்ந்த போது அந்த ஏழை கைம்பெண் தன்னிடம் இந்த 2 காசு தான் இருந்தது. 2 ஆலயத்தில் காணிக்கை போட்டார். அதுதான் ஆண்டவர் பெரிதாக ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு காயின் ஆபேல் ஆதியாகமத்திலே முதல் பெற்றோர் கற்றுக் கொடுத்தபடி பிள்ளைகள் காணிக்கை செலுத்தினார்கள்.
ஆனால் ஒருவன் முகம் மலர்ந்து கொடுக்கவில்லை. அதனால் ஆண்டவர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று வாசிக்கிறோமே. இன்னைக்கு நாம் காணிக்கை செலுத்தும் போது முகமலர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரே. அதுக்காக ஆண்டவர் நன்றி சொல்லுமா. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் தான். ஆனால் கூட இருந்த லோத்து உலகத்தை பார்த்தானே, உலகத்தின் செல்வத்தை பார்த்தான். ஆனால் குடும்ப வாழ்க்கையை விட்டு போய்விட்டதே. ஆபிரகாம் ஆண்டோடு இருந்தாரே. இந்த ஆண்டு ஆபிரகாம் பற்றி சொல்லும்போது அவன் சிநேகிதன் என்று சொல்லுகிறாரே. நாம் அப்படி ஆண்டோடு இருக்கிற பிள்ளைகளாக மாற்ற ஒப்புக்கொடுப்போமா. விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம், ஆபிரகாமின் தேவன் என்று நாம் சொல்கிறோமே. இந்த ஆபிரகாமை போல விசுவாசத்தில் உறுதியாக இருக்க ஒப்புக்கொடுப்போமா. விசுவாசத்தினாலே அவன் எல்லா காரியத்தையும் ஏற்றுக்கொண்டான். அது அவருக்கு ஆண்டவருக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மோடு கூட சிநேகிதன் எங்களை செய்ய போவதை மறைப்பேனோ என்று தெரிவித்தே உமது திட்டங்களை. இன்றைக்கு நாம் ஆபிரகாமை போல ஆண்டவர் நடக்க, அந்த லோத்தை போல கைவிடப்பட்டலாம் அல்ல, ஆபிரகாமை போல இன்றைக்கும் ஆபிரகாமின் பெயர் பேசப்படுகிறதே. இன்றைக்கு ஆண்டவர் அதே போல விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஆண்டோடு நடக்க, அவரோடு சிநேகிதனாக நண்பராக இருக்க ஆண்டு நம்ம அழைத்திருக்கிறாரே. அதுக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த கனவில் வந்த பானபாத்திரக்காரன் சேர்த்து, இந்த பானபாத்திரக்காரர் ஒருவன் கைவிடப்பட்டான், ஒருவன் மாற வாய்ப்பு கிடைத்த போது கூட அவன் மனம் மாறவில்லையே. இன்றைக்கு இந்த மனம் மாறுவதற்கு வாய்ப்பு ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிறாரே. அதை ஆண்டு ஒப்பு கொடுப்போமா. 2 கல்வர்கள் சிலுவையில் தொங்கிய போது கூட ஒருவன் மனம் மாறினான். ஆண்டு இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொன்னார். ஆனால் ஒருவன் மனம் மாற வாய்ப்பு கிடைக்குமே, அதை பயன்படுத்தவில்லை. இன்றைக்கு நமக்கு மனம் மாற ஆண்டு வாய்ப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறாரே. அதை ஆண்டு பயன்படுத்தணுமே. நாம மார்த்தாள் வீட்டு வேலை உட்கார்ந்துருக்கா. ஆனா மரியாள் இயேசு பாதம் எனக்கு போது உட்கார்ந்தாரே. நாம் அதுக்குள்ள இருக்கணும். உலக காரியங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் முதலிடம் முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார், பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். முதலாக ஆண்டவருடைய தேடுபடி நம்ம கற்றுக் கொடுக்கிறாங்க ஆண்டவர். உலகத்தின் வேலைகள் இருக்கும், ஆண்டவருக்கு என்று முன்குறித்து விட்டால் அதை எந்த காரியத்தையும் தடை பண்ணக்கூடாது. மரியாதை போல ஆண்டு பாதம் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருபடி மாலை ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவர் என்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, என்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, ஐயா நல்ல பங்கு நீர்தானையா. எங்களை விட்டு எடுப்படா நல்ல பங்கு நீர்தான் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்யப்படியீர்கள் என்பது கருத்துல ஒப்பு கொடுக்கிற மாட்டவரே. நாங்கள் கைவிடப்பட்டவர்களாகவோ அல்லது மனம் மாறாதவர்களாக இல்லாதபடி உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழும்படி எங்களை ஏற்றுக்கொள்ளணும். எங்கள் வீடு எப்பொழுதும் கற்பறையாம் கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டுமே. நாங்கள் மணல் மேல் கட்டப்பட்ட வீடாக அல்ல. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நாங்கள் கட்டும் வீடு கண்மலையாம் கிறிஸ்து மேல் கட்ட, அதன் நிமித்தம் அந்த கிறிஸ்துவே என்ன சொல்றாரு, தள்ளப்பட்ட கல் என்று மூளைக்கல்லாக இருக்கிறாரே. அந்த மூளைக்கெல்லாம் கண்மலையில் நாம் கிறிஸ்து மேல் கட்டும்போது நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தின ஆசீர்வாதமாக இருப்பார்களே. குடும்பமா இன்றைக்குள்ள காரியங்களை மட்டும் பார்க்காமல் நடக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் அது சீக்கிரத்தில் ஆண்டுடைய வருகை இருக்கிறது என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதே. யுத்தங்களின் செய்தியில் கேட்பீர்கள். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், தேசத்துக்கு விரோதமாக தேசமும் எழும்பும், இயற்கை சீற்றங்கள் நடக்கும். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதே. இப்போது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அது கைவிடப்பட வேண்டுமா? இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், இருவர் விடப்படுவார்.
2 பெண்கள் மாவரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவார், படுக்கையில் 2 பேர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருவர் நடத்துவார். இன்னைக்கு நாம் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்களாக இருந்து விட்டால் உபத்திரவத்தில் இருக்க வேண்டிய தேவை இல்லை. உம்மோடு இருக்கணுமே அந்தவே, உமக்குள் நாங்க மாறணுமே, உமக்கு பிரியமானதை செய்யணுமே. நல்லதே நாமப்பா, இத்தனை உதாரணங்களை எங்களுக்கு காட்டியிருக்கீங்களே. எலியா எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று தெரிந்தப்பட எலிசா கூடவே எலியாவை விட 2 மடங்கு ஆசிரியத்தை பெற்றுக்கொண்ட ஊழியத்தை செய்தாரே. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய ஒப்புக்கொடுப்போமா நம்ம? இன்றைக்கு அல்ல, நேற்று அல்ல, முன்னமே ஆண்டு நம்ம அழைத்திருக்கிறாரே. அவர் பின் சென்று அவருக்கு பிரியமானதை செய்ய யாருடைய வல்லமை கேட்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ரோமர் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, கிறிஸ்துவின் ஆவியை உடையவனே கிறிஸ்தவன். இன்னைக்கு நமக்குள் கிறிஸ்துவின் ஆவியானவர் இருந்தால் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாரே. என்னால் அவர் கற்றுக் கொடுப்பவர், கண்டித்து உணர்த்துபவர், சத்தியத்தை போதிப்பவர், எல்லாருக்கும் எல்லாமாக நம்மோடு கூட வழிநடத்துவாரே. நாம் சோர்ந்து போகும் நேரங்களில் நமக்காக ஜெபிக்கிறவரும் அவர்தான். அந்த ஆவியாளர் துணையோடு நாம் அவருக்கு பிரியமான பெண்களாக வாழ அப்படியே கொடுப்போமா? மீண்டும் இந்த உணர்ந்ததை பாடப்படுவோமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஆமா, இயேசப்பா, உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்யும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரங்களுக்கு கொடுக்கப்படுகிறோமா? நீர் எங்களை தேர்ந்தெடுக்கும் போது உள்ள கைகளில் எங்கள் பெயர்களை பொறுத்து வைத்திருக்கிறீரே. நீர் எங்களை கமலை தோறும் விசாரிக்கிறீர், நிமிடம் தோறும் எங்களை கண்ணோக்கி பார்த்துக்கிறீர். ஆனால் நாங்கள் எந்த விதத்திலும் கைவிடப்பட்டவர்களாகவோ விடப்பட்டவர்களாக இருக்கக்கூடாதப்பா. உமக்கு பிரியமான பெண்களாக நாங்கள் இருக்கும்படி கரங்களை கொடுக்கிறோம். ஆலயத்தை பரிசேனும் ஜெபித்தான், ஆயக்காரனும் ஜெபித்தான். நீர் ஆயக்காரன் ஜெபத்தை தான் கேட்டீர். எங்கள் ஜெபம் அப்படிப்பட்டதாக இருக்கும்படி எங்களை ஜெபம் அதை பயன்படுத்துகிறோம். பரிசுத்த கரங்களுக்கு எங்களை தாழ்த்தி ஏற்படுத்து. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஈசாக்கின் தேவனை போற்றுகிறோம், போடுகிறோம், ஆராய்ச்சி மற்றும் நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபின் தேவனை போற்றுகிறோம், போடுகிறோம், ஆராய்ச்சி மற்றும் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா, இந்த நாளை கொடுத்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளில் வார்த்தை வழியாக வாசல் வழியாக எங்களுக்கு வாழ்க்கையின் இரண்டாவது வீட்டில் ரகசிய வருகையில் எங்களுக்கு உணர வைத்த கிருபைகளுக்காக நாங்கள் மனம் முழுகி மனம் மாற்றம் அடைந்து இரண்டாம் வகையை சோடு கூட எங்கள் அழைத்து செல்லக்கூடிய வார்த்தையை பேசிய கிருபைகளுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா, எங்களை எல்லாம் மனமாற்றம் செய்து எங்களுக்காக ஊழியத்தை எங்களுக்காக அழைத்த கிருபைகளுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வாக்கு தத்துவம் சொல்லுவோம். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் உயர்படுத்த அலங்காரத்தை போலவும் அவருடைய வாக்கினை போலவும் இருக்கும். மாதத்துடைய வாக்கு தத்துவம் எரேமியா 17:7. கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வெளிப்பட்ட வாக்கு சொல்லுவோம். கர்த்தர் முகத்தினை பிரகாசம் விரும்பியா இருக்கிறது. கர்த்தர் முகத்தினை பிரசனமாய் கொஞ்சம் சமாதானம். என் ஆத்மாவை கர்த்தரை செய்ய முடியாது. நோயில்லை, 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 தோல்வியில்லை, தோல்வியில்லை, சத்தம் செய்ய முடியாது. தந்தை மகன் தூயாவின் பேராலே.
இயேசுவே.